வணக்க மக்களே. ஆசிரியர் தகுதி தேர்வு என சொல்லக்கூடிய டெட்டு. டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டுங்க. டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க? இதை பற்றியும் டிஎன் டெட்டில் போனஸ் மதிப்பெண்கள் எப்பொழுது கிடைக்கும், இதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். பேப்பர் 2 பேப்பர் 1 முடிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியாகலாம். டிஎன் டெட்டோடைய பாஸ் மார்க்கை ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா லெட்ரு பார்த்திங்கன்னா இதற்காக வெளியிட போகிறாங்க. கிரிவலன்ஸ் உடைய ஜீவோ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண்களை குறைத்து வெளியிடுறதுக்கு உண்டான ஒரு அப்டேட்டை பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண்களை குறைத்து தேர்வு முடிவுகளை வெளியிடணும் அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய நம்மளுடைய டிஎன் டெட்டோடைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா கோரிக்கை வைத்திருக்காங்க. இந்த மதிப்பெண்கள் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்களை குறைங்க, டெட் பாஸ் என்ற மதிப்பெண்களை குறைச்சி காட்டுங்க. மற்ற மாநிலங்களை போல் 50%, அதாவது 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பையாவது கொடுக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் மேலே வைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியம் நியமனம் செய்யும் அப்படின்றத நம்ம நம்பலாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டு வரத்துக்கு ஒரு சில தினங்களில் வந்துவிடும். ரிசல்ட் வந்த உடனே பார்த்திங்கன்னா பாஸ் ஆன பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அதே மாதிரி நியமன தேர்வு அன்றைக்கி அதுக்கான அப்டேட்டையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஆண்டுக்கு உண்டான ஆனுவல் பிளானர் எல்லாமே எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் போயிட்டுருக்கு. டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் பார்த்திங்கன்னா நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதில் டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டு குறித்தும் டிஎன் டெட்டு அடுத்த ஆண்டில் 6 டைம் எப்போ நடத்த போகிறாங்க அப்படின்ற தகவலுமே நமக்கு வெளியிட போகிறாங்க. பொறுத்ததும் நம்ம பார்க்கலாம். டிஎன் டெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா வெறும் 90 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ண முடியாது. வினாத்தாள்கள் கொஞ்சம் எளிமையாக இருந்ததன் காரணமாக உங்களுக்கு நிச்சயமாக பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டு அனுப்பப்பட்டிருக்கும். கண்டிப்பாக டிஎன் டெட்டில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா வினாத்தாளுடைய கடின தன்மை பேப்பர் 2ல் 96% கேள்விகள் தவறாக இருப்பது ஒரு காரணம் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக போயிட்டுருக்கு. அந்த பேப்பர் 2 பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதுக்கு மேல்முறையீடு பண்ணிகிட்ருக்காங்க. 35,000 பேர் பக்கம் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. அவர்களில் யாருடைய பதில்கள் சரியான விடையை கொடுக்குது அப்படின்றது ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவு பண்ணி வழங்கியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப நமக்கு 3 - 5 மதிப்பெண்கள் போனஸ் மதிப்பெண்களாக வழங்கப்படும். இது ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது. இந்த போனஸ் மதிப்பெண்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே. மெக்கானிக்கல் அப்படின்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் அந்த தேர்வு அன்றைக்கி தேதியில் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே போனஸ் மதிப்பெண்களும் வழங்கப்படும் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. டெட்டில் கிரேஸ் மார்க்கையும் இதில் 1 - 5 மார்க் மதியமே கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. கிரேஸ் மார்க்கும் இதில் போட்டுக்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். டிஎன் டெட்டோடைய ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு கிடைத்துவிடும். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்க மக்களே. ஆசிரியர் தகுதி தேர்வு என சொல்லக்கூடிய டெட்டு. டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டுங்க. டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க? இதை பற்றியும் டிஎன் டெட்டில் போனஸ் மதிப்பெண்கள் எப்பொழுது கிடைக்கும், இதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். பேப்பர் 2 பேப்பர் 1 முடிவுகள் பார்த்திங்க அப்படின்னா எப்பொழுது வேண்டுமானாலும் வெளியாகலாம்.
டிஎன் டெட்டோடைய பாஸ் மார்க்கை ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா இதற்காக வெளியிடப்படுறாங்க. ஸோ கிரிவலன்ஸ் உடைய ஜீவோ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண்களை குறைத்து வெளியிடுறதுக்கு உண்டான ஒரு அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க. ஆசிரியர் தகுதி தேர்வு மதிப்பெண்களை குறைத்து தேர்வு முடிவுகளை வெளியிடணும் அப்படின்ட்டு நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய இது நம்மளுடைய டிஎன் டெட்டோடைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கை வைத்திருக்காங்க. ஸோ இந்த மதிப்பெண்கள் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்களை குறைங்க, டெட் பாஸ் என்ற மதிப்பெண்களை குறைச்சி காட்டுங்க. ஸோ மற்ற மாநிலங்களை போல் 50%, அதாவது 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பையாவது கொடுக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கைகள் மேலே வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஆசிரியர் தேர்வு வாரியம் நியமனம் செய்யும் அப்படின்றத நம்ம நம்பலாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டு வரத்துக்கு ஒரு சில தினங்களில் வந்துவிடும். ரிசல்ட் வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆன பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பிக்கு ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அதே மாதிரி நியமன தேர்வு அன்றைக்கி அதுக்கான அப்டேட்டையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ஆண்டுக்கு உண்டான ஆலிமெண்ட் பிளானர் எல்லாமே எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகள் போயிட்டுருக்கு. டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதில் டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டு குறித்தும் டிஎன் டெட்டு அடுத்த ஆண்டில் 6 டைம் எப்போ நடத்த போகிறாங்க அப்படின்ற தகவலுமே நமக்கு வெளியிட போகிறாங்க. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன் டெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் 90 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ண முடியாது. ஸோ வினாத்தாள்கள் கொஞ்சம் எளிமையாக இருந்ததன் காரணமாக உங்களுக்கு நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டு அனுப்பப்பட்டிருக்கும். ஸோ கண்டிப்பாக டிஎன் டெட்டில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வினாத்தாளுடைய கடின தன்மை பேப்பர் 2ல் 96% கேள்விகள் தவறாக இருப்பது ஒரு காரணம் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த பேப்பர் 2 வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேல்முறையீடு பண்ணிகிட்ருக்காங்க. 35,000 பேர் பக்கம் மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. அவர்களில் யாருடைய பதில்கள் சரியான விடையை கொடுக்குது அப்படின்றது ஆசிரியர் தேர்வு வாரியம் முடிவு பண்ணி வழங்கியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப நமக்கு 3லிருந்து 5 மதிப்பெண்கள் போனஸ் மதிப்பெண்களாக வழங்கப்படும். இது ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது. இந்த போனஸ் மதிப்பெண்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமே. ஸோ மெக்கானிக்கல் அப்படின்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் அந்த தேர்வு அன்றைக்கி தேதியில் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு மட்டுமே ஸோ போனஸ் மதிப்பெண்களும் வழங்கப்படும் அப்படின்றத நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்குது. டெட்டில் கிரேஸ் மார்க்கையும் இதில் 1லேருந்து 5 மார்க் மதியமே கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஸோ கிரேஸ் மார்க்கும் இதில் போட்டுக்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். டிஎன் டெட்டோடைய ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் உங்களுக்கு கிடைத்துவிடும். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.